எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகெங்கும் பரவலாக பரவப்பட வேண்டும் என்பதற்காக ஏராளமான நபித்தோழர்களுடைய தியாகங்கள் அதிலே உள்ளே அடங்கி இருக்கிறது. சும்மா வெறுமனே இஸ்லாம் நமக்கு கிடைச்சது இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைப்பதற்கு முன்பாக ஏராளமான நபித்தோழர்களுடைய தியாகங்கள் தன்னுடைய உடல் உழைப்பின் மூலமாகவும் தன்னுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குவதன் மூலமாகவும் தங்களுடைய உயிரையும் இந்த மார்க்கத்திற்காக கொடுத்து இந்த இஸ்லாத்திற்காக பல்வேறு வகையான தியாகங்களை நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஏராளமான தியாகங்களை செய்து இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவின் மூலமாக சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர் தான் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த நபித்தோழருக்கு என்று ஏராளமான சிறப்புகள் நீங்கள் ஹதீஸ்களில் வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஸஅத் பின் அபி வக்காஸ் அவருடைய குறிப்பு பெயர் என்னவென்றால் அபு இஸ்ஹாக் என்பதுதான் அவருடைய குறிப்பு பெயர். அவருடைய தாயாருடைய பெயர் ஹம்னா பின் அபு சுஃபையான் என்பது அவருடைய தாயாருடைய பெயர். அவருடைய தந்தையுடைய பெயர் மாலிக் இப்னு உஹைப் என்பதுதான் அவருடைய தந்தையுடைய பெயராக இருக்கிறது. இது ஒரு சிறப்பு என்னவென்றால் அவருடைய தாயாராக இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய தாய் பனு சுஹ்ரா குலத்தை சார்ந்தவர்கள். அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயாக இருக்கக்கூடிய ஆமினா அவர்களும் இதே குலத்தை சார்ந்தவர்கள் தான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய்வழி என்கின்ற சகோதரர் என்கின்ற அந்த பட்டியலும் இவர் ஒரு உறவுக்காரராக வருகிறார். அப்படிப்பட்ட ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்த ஹதீஸ்கள் எத்தனை தெரியுமா? கிட்டத்தட்ட 270 ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து கற்றுக்கொண்டு இந்த உம்மத்துகளுக்காக அந்த நபித்தோழர் அறிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகள் எல்லாம் தமிழே வந்துருச்சு. அப்படிப்பட்ட புகாரி முஸ்லிம்ல மட்டும் 38 ஹதீஸ்களை நமக்காக தந்திருக்கிறாங்க ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்னவென்றால் இஸ்லாத்தினுடைய முதல் போராக இருக்கக்கூடிய பத்ர் போரிலே கலந்து கொண்ட மிக முக்கிய நபித்தோழர்கள் இந்த நபித்தோழரும் ஒருவர். பத்ர் போர் என்று சொன்னால் சாதாரணமாக நடைபெற்ற ஒரு போர் இல்லை. முன்கூட்டியே திட்டமிட்டு அதற்காக தயாரிப்பு செய்து அந்த மாதிரியான நடைபெற்ற ஒரு யுத்தம் இல்லை பத்ருடைய யுத்தம். திடீர்னு யுத்தம் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒரு ஆலோசனை பண்றாங்க, போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆட்கள் குறைவாக இருக்கிறது, ஆயுத பலம் குறைவாக இருக்கிறது, வாகனங்கள் குறைவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நடைபெற்ற ஒரு யுத்தம் தான் இந்த பத்ருடைய யுத்தம். அந்த பத்ருடைய யுத்தத்திலே கலந்து கொண்ட நபித்தோழர்களில் இந்த நபித்தோழர் மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக இருக்கிறார். அந்த பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக முக்கியமான சிறப்பு என்ன? இந்த உலகத்திலே வாழும் பொழுது அவர்கள் முன் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் பின் செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே அல்லாஹ்வினால் மன்னிக்கப்படக்கூடிய அளவிற்கு பதில் போல கலந்து கொண்ட அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ் சிறப்பை தருகிறான். அப்படிப்பட்ட சிறப்பை பெற்ற ஒரு நபித்தோழர் தான் இந்த நபித்தோழர். அவர் சொல்லுகிறார், புகாரிலே 3057வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். எந்த மாதிரியான சூழ்நிலையிலே எந்த மாதிரியான காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபித்தோழர் தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கமா நகரத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற மிக முக்கிய நபித்தோழர் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த காலகட்டம் என்பது சாதாரண ஒரு காலகட்டம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்தில்
என்று சொன்னால் கடுமையான எதிர்ப்புகள் அங்கே வருகிறது. யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர்களை கடுமையாக அடித்து சித்திரவதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆரம்ப காலகட்டம். அப்படிப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை நபியாக ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மிக முக்கிய ஒரு நபி தோழராக இருக்கிறாங்க. அவரே சொல்லுகிறார், நான் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முக்கிய நபி தோழர்களில் நானும் ஒருவன். எந்த வயசுல தெரியுமா? கிட்டத்தட்ட 17வது வயதிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அம்மார் அவர்கள் இருந்தார்கள், பிலால் ரலியல்லாஹு இருந்தாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜெயித் ரலியல்லாஹு இருந்தாங்க, நானும் ஒருவனாக இருந்தேன். அப்ப 5 பேரிலே ஆரம்ப காலகட்டத்தில் 5 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அந்த 5 பேரிலே நானும் ஒருவனாக இருந்தேன் என்று சொல்லி சாத் இப்னு அபீ வக்காஸ் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே 3857வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நீங்க பல்வேறு வகையான பயான்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில ஹதீஸ்களை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நன்மைகளை எடுத்து சொல்லும் பொழுது உஹது மலையை உதாரணமாக சொல்லுவாங்க. யாராவது ஜனாசாவை பின்தொடர்வீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும். யாராவது ஜனாசாவுடைய அடக்கஸ்தலம் வரைக்கும் நீங்கள் போவீர்கள் என்றால் 2 கீராத்துடைய நன்மை இருக்கிறது என்று சொல்லி நன்மைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை உதாரணமாக சொல்லும் பொழுது கீராத் என்று சொல்லுகிறார்கள். அந்த கீராத் என்றால் என்ன? ஒரு உஹது மலையுடைய ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலையுடைய நன்மை என்று அல்லாஹ்வுடைய தூதரவங்க நன்மையை அதிகமாக செய்ய வேண்டும் என்று ஆர்வம் காட்டக்கூடிய இடங்களில் உஹது மலையை உதாரணமாக சொல்லுவார்கள். அந்த உஹது மலை ஒரு தடவை என்ன ஆகுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உஹது மலையை நோக்கி போகும் பொழுது அந்த உஹது மலை லேசாக ஆட்டம் காணுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உஹதே கொஞ்சம் அமைதியாயிரு, ஏன் ஆடுகிறாய்? உனக்கு மேலாக ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திகன் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள், நீங்கள் அசையாமையிரு என்று சொல்லி உஹது மலையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை நீங்கள் பல்வேறு பயான்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது மாதிரியான ஒரு செய்தி ஹிரா மலைக்கும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிராவுடைய குகையில் தான் ஆரம்ப காலகட்டத்தில் தங்குவார்கள். அங்கதான் வகி செய்தி முதலாக வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு தோட்டத்திலே பார்த்த இடம் எது? ஹிராவுடைய குகை. அந்த ஹிரா மலைக்கு மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, தல்கா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிரா மலைக்கு மேலாக போய் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஹிரா மலை லேசாக ஆட்டம் காணுகிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹிராவே கொஞ்சம் அமைதியாக இரு, ஏன் ஆடுகிறாய்? கொஞ்சம் பொறுமையாக அமைதியாயிரு, உனக்கு மேலாக ஒரு நபி இருக்கிறார், சித்திகன்கள் இருக்கிறார்கள், ஷஹீதுகள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த செய்தியிலே அங்க இருக்கக்கூடிய நபித்தோழர்களிலே சாத் இப்னு அபீ வக்காஸ் அவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 4796வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நபி தோழர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கிறாங்க. யாரெல்லாம் இருக்கிறா? பிலால் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, அம்மார் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில இருக்கிறாங்க. இவர்களே பெரும்பான்மையானவர் யார் என்றால் பிலாலாக இருந்தாலும் அம்மாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் அடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்ணம் பெரிய மனிதர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. அந்த சபையில என்ன சொல்றாங்க? நபி அவர்களே, முகமது அவர்களே,
நீங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு தனியாக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தனியாக ஒரு நாளை ஒதுக்கி நீங்க என்கிட்ட பேசுங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே இந்த பிலால் வரக்கூடாது, அம்மார் வரக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் எங்களுக்கு கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க. இவர்களுக்கு எப்பொழுதும் அதிசயம் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அவங்க சொல்றாங்க, இவர்களை எப்பொழுதும் எங்களை கண்டு பயந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும், எங்களை கண்டு நடுங்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும், எங்களுக்கு சமமாக இவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு லேசா ஒரு மனமாற்றம் வருகிறது. முதல்ல இவங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்துவோம், இஸ்லாத்தில் இவங்க வந்துட்டோம், அதுக்கு பின்பாக இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விடலாம் என்கின்ற அந்த சிந்தனையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு லேசாக அப்படியே உள்ள ஒரு மாற்றம் அடைகிறது. அல்லாஹ் விடுவானா? உடனடியாக அதே சபையிலே அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 52வது வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். வலா தத்குருல்லதீன யத்குன ரப்பக்கும் பில் ஹாததி வல் ஹஸீ யுரீதுன வஜ்ஹஹு. அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய வசனத்தை அந்த சபையிலே அருளுகிறான். தமது இறைவனுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒருவரை, அப்படிப்பட்ட மனிதர்களை நபியே ஒருபோதும் நீங்கள் விரட்டிவிடக் கூடாது. அதைத்தான் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. இவங்களை நீங்க விரட்டிருங்க, தனியா வச்சுக்கங்க, அவங்கள எங்க இடத்துல தனியாக நீங்க வாங்க என்றுதான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஒரு சிந்தனை அப்படி லேசாக மாறுகிறது. இதை அறிந்து கொண்டு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி அவனிடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். அவர்களை நபியே ஒருபோதும் நீங்கள் விரட்டிவிடக் கூடாது. அவர்கள் பற்றி விசாரணை உங்களுக்கு இல்லை, சொல்றதா உங்க கடமை. உங்களை பற்றி அவருக்கு நான் விசாரிக்க போவதும் இல்லை சொல்லிட்டல்ல. இறுதியாக அந்த வசனத்தை முடிக்கிறான். நீங்கள் ஒரு கால் அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் வரம்பு மீறிவிட்டு அவர்களுக்கு நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக மாறிவிடுவீர்கள். எப்படி சொல்றான் பாருங்க பாயிண்ட். அல்ல ஒரு கால் நீங்கள் அப்படி அவங்க விரட்டிட்டீங்கன்னு சொன்னா நீங்கள் அநியாயம் செய்தவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் வசனத்தை இறக்கிறான். யாருக்காக அந்த வசனத்தை இறக்கிறான்? அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கிறான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கிறான், சாரி இப்னு அபீ வக்காஸ் என்கின்ற அந்த நபித்தோழர்களுக்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறிவுரையாக சொல்லக்கூடிய திருமறைக்கான வசனத்தை இறக்குகிறான் என்றால், அப்ப சாரி பின் அபீ வக்காஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபித்தோழராக இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அது மட்டுமல்ல, அவருடைய சிறப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிடுறாங்க. ஆரம்ப காலகட்டம் போனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? எதிரியுடைய அந்த தாக்கத்தின் காரணத்தினால் இரவெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாங்க. யாராச்சும் எதிரி வந்துருவாங்களா என்கின்ற அந்த அச்ச உணர்வு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது. அதனால் இரவும் எல்லாம் தூங்காம முழித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் தூங்காம இருந்தா மனுஷனுக்கு என்ன ஆகும்? பல்வேறு வகையான சிந்தனை வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிம்மதி கொஞ்சம் இறங்குது, குறையுது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, யாராவது எனக்கு ஒரு பாதுகாவலராக வந்தா நான் நிம்மதியா தூங்குவேனே என்று சொல்லி தனது மனைவி இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. யாராவது ஒருவர் எனக்காக பாதுகாப்புக்காக வந்து நின்னா ரொம்ப நல்லா இருக்குமே, நான் நிம்மதியாக தூங்குவேனே என்று சொல்லி தன் மனைவி இடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. யாரோ ஆயுதத்தை வைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஒரு இரும்பு தானே ஆயுதம், வைக்கும் போது சத்தம் கேட்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் அதை என்று கேட்கும் பொழுது, நான் தான் சாத் பின் அபீ வக்காஸ், நான் வந்திருக்கிறேன். எதுக்காக வந்திருக்கிறேன் தெரியுமா? உங்களுக்காக, பாதுகாப்புக்காக, நீங்கள் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக உங்களை காவல் காக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி சாத் பின் அபீ வக்காஸ் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே 2885வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப பாருங்க,
அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு எப்படி தெரிந்ததோ தெரியல, உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் காவல் காப்பேன் என்கின்ற அடிப்படையிலே வந்து நிற்கிறார் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மீது எந்த அளவுக்கு நேசத்தை வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்க. எது வரைக்கும் காவல் காத்தாரு தெரியுமா? திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 67வது வசனம் இறங்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்கள் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காவல் காக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு யக்ஸிமுக மினன் நாஸ். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்லுகிறார் அல்லாஹ், நபியே, மனிதர்களால் உனக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். என்ன சொல்றான்? மனிதர்களால் உங்களுடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக அல்லாஹ்வுக்கு என்ன பண்ணிட்டாங்க? ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்களை அந்த பணியிலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அது மாதிரி இந்த நபி தோழருக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபி தோழர் மக்காவிலே ஏற்றுக்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவருடைய தாய் கடுமையாக எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பு என்று சொன்னால் சாதாரண எதிர்ப்பு இல்லை, கடுமையான எதிர்ப்பு. நீ முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது, உன்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை தான் நீ வரணும் என்று சொல்லி பல்வேறு கட்டங்களிலே எதிர்ப்புகளை காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ற? தாய் மீது அதிகமாக பாசம் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். ஒரு பக்கம் தாய் என்ன சொல்றா, மார்க்கத்தை வெளியே வாங்குறாங்க, இன்னொரு பக்கம் மார்க்கத்தை விட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. ஒரு கட்டத்திலே அந்த தாய் என்ன முடிவு எடுக்கிறார் என்று சொன்னால், நீ இந்த மார்க்கத்தை விட்டு வராவிட்டால் என்று சொன்னால் நான் உன்னிடத்தில் பேச மாட்டேன், எதையும் சாப்பிட மாட்டேன், எதையும் குடிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தாய் அந்த நபி தோழர் இடத்துல உறுதியாக சொல்லுகிறார். எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடாமல் அந்த தாய் உறுதியாக நிற்கிறாங்க. ஒரு கட்டத்திலே சாப்பிடாத அந்த பலவீனத்தின் காரணத்தினால் அந்த தாய் மயக்கமுட்டு கீழே விழுகிறார். ஸஅத் பின் அபீ வக்காஸ் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது. உடனடியாக பதறிகளாக ஓடி வராங்க. அவருடைய சகோதரன் தண்ணியை கொடுக்கிறாரு, குடிக்கிறாங்க, குடிச்சு நிதானமாக நிற்கிறாங்க. நிதானமான உடனே ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாய் கடுமையாக சபிக்கிறாங்க, நீ நாசமாயிருவே என்று சொல்லி ஒரு பக்கம் சபிக்கிறார்கள். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லுறான், உங்களுடைய இறைவன் சொல்லுகிறான், தாய் சொல்ல நீ கேட்க வேண்டும் என்று உன் இறைவன் சொன்னதாக நீ என்னிடத்துல சொல்லி இருக்கிறீங்க, நான் சொல்லுகிறேன் இந்த மார்க்கத்தை விட்டுட்டு விரண்டு வா, வெளியே வா என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக நேர அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஓடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரியான செய்தி இருக்கிறது. ஒரு பக்கம் தாய் பலவீனமாக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மார்க்கத்தை விடு என்று என்னை வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாங்க, நான் என்ன செய்வது என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய 31வது அத்தியாயம் 14-15 வசனத்தை இந்த நபி தோழருக்காக அல்லாஹ் இறக்கிறார். தாயிடத்தில் நீங்கள் நல்ல முறையாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு இந்த உலகத்தில் தோழமையாக நடக்க வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உனக்கு அறிவில்லாத விஷயத்தில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்கள் தூண்டுவார்கள் என்றால் அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டுப்படக்கூடாது, அதுக்கு எதிராக நீங்க நிக்கணும். எல்லாத்தையும் கேட்டுக்க, உலக விஷயங்களுக்கு உணவை கொடுக்கணுமா, உடையை கொடுக்கணுமா, காசை கொடுக்கணுமா, எல்லாத்தையும் நீ செய்ய, மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த காரியத்தை யாராவது செய்ய சொன்னார்கள் என்றால் அதிலே நீ கட்டுப்படக்கூடாது என்று சொன்னான் அல்லாஹ். வசனத்தை இறக்கிறான். உடனடியாக தாயிடத்துல போய் இந்த செய்தியை சொல்லி, நான் இந்த மார்க்கத்தை விட்டு வர மாட்டேன் என்பதிலே உறுதியாக நின்ற மிக முக்கிய நபி தோழர் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி உரசி பாருங்க. தாய் சொல்றதை கேட்கிறோமா? தாயிடத்துல நல்ல முறையாக நடக்கிறோமா? எப்படி எல்லாம் மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் தாய் சொன்னாலும் அதிலே போய் விடக்கூடிய முஸ்லிம்களுடைய சமுதாயத்தில் இல்லையா? திருமணத்தை எடுத்து பாருங்க, ஏராளமான வரதட்சணை திருமணங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் பெற்றோர் இல்லையா? என்னைக்காவது எதிர்த்து பசங்க பேசியிருக்கிறாங்களா? அது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா? இறைவனுடைய வசனுக்கு மாற்றமானதாக இல்லையா? அப்ப இதுல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்?
தாய் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என்ற ஒரு பக்கம் சட்டம் இருந்தாலும் மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை அவர்கள் செய்ய சொல்லுவார்கள் என்றால் அதிலே நாம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இவருடைய சம்பவத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு தெரியுமா இவர் மார்க்கத்திற்காக தியாகம் செஞ்சிருக்கிறாரு. பல்வேறு யுத்த களங்களை இந்த நபித்தோரை சந்தித்திருக்கிறார். பத்ருடைய யுத்தம், அனுடைய யுத்தம், உஹதுடைய யுத்தம், இன்னும் ஏராளமான யுத்தத்திலே இந்த நபித்தோரர் கலந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், புகாரிலே 6453வது செய்தி, நாங்கள் சில யுத்தங்களிலே கலந்திருக்கிறோம். அந்த யுத்தம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? சாப்பாட்டுக்கு எங்களுக்கு வழி இருக்காது, சோறு தண்ணி எங்களுக்கு கிடைக்காது, கடுமையான பசியிலே நாங்கள் இருப்போம். வயிறெல்லாம் காலியாக மாறிவிடும், வயிறெல்லாம் ஒட்டி போயிடும். நாங்கள் அந்த பசியின் காரணத்தினால், அந்த பசியுடைய தாக்கத்தின் காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? இலைகளை பறித்து நாங்கள் சாப்பிடுவோம். ஆடு மாடு சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான இலைகளை பறித்து நாங்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருப்போம். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? நாங்கள் எல்லாம் மலம் கழிப்போம். எப்படி மலம் வரும் தெரியுமா? ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி புழுக்கை போடுவோம், அது மாதிரி நாங்கள் மலங்களை கழித்திருக்கிறோம். எதனால? அந்த இலைகளை சாப்பிட்டதின் காரணத்தினால் ஆடு மாடுகள் புழுக்கை போடுங்க, அது மாதிரி நாங்கள் புழுக்கைகளை மலங்களாக கழித்திருக்கிறோம் பல யுத்தங்களிலே என்று சொல்லக்கூடிய செய்தியை புகாரி என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம் என்றால் எப்படிப்பட்ட தியாகம் இது! நமக்கு அப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறானா? உணவு கேட வழியெல்லாம் வச்சிருக்கிறானா? எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க. உணவு விஷயங்களிலே அல்லாஹ் நம்மளை தன்னிறைவோடு வைத்திருக்கிறானே, யாருக்கும் இந்த கேடு எல்லாம் வைக்கலையே உணவு விஷயங்களிலே. ஆனால் இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகம் என்ன? என்ன அர்ப்பணிப்பு இந்த மார்க்கத்திற்காக செய்திருக்கிறோம். ஆனால் எந்த விதமான உணவும் இல்லாத நேரத்தில் இலைகளை சாப்பிட்டு இந்த மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக, படைத்த இறைவனுக்காக பல்வேறு வகையான தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர் இந்த நபித்தோழர் என்று யோசித்து பாருங்கள். அது மட்டுமா, அவர் என்ன பண்றாரு? மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஒரு வேலை நிமித்தமாக போறாரு. போனா அங்க உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா மாறிடுது. எந்த அளவுக்கு மாறினாரு? சக்கராத்துடைய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டாரோ என்று அவரே நினைக்கக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான நோயினால் பாதிக்கப்படுகிறார். மக்காவுடைய வெற்றி. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி அந்த நபித்தோரை சந்திப்பாங்க. ஒரு தடவை சந்திக்கும் பொழுது அப்படியே அழுகிறாரு. ஏன் அழுகிறாரு? அல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டோம், அந்த நன்மையை எதிர்பார்த்து நாங்கள் போனோம். இப்பொழுது நான் மக்காவுக்கே வந்துட்டேன், நான் இந்த இடத்திலேயே மரணத்தை தழுவி விடுவானோ, அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைக்காமல் போயிடுமோ என்கின்ற கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த நபித்தோழர். அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, அமைதியா இருங்க, பொறுமையாக இருங்க. எந்த எண்ணத்திற்காக நீங்கள் நற்காரியங்களை செய்தீர்களோ அந்த காரியத்திற்கெல்லாம் மிக தெளிவாக முழுமையாக கூலி வழங்குவோம் என்று சொன்னார்கள். அவர் நினைக்கிறாரு, கடைசி கட்ட நேரத்தை நான் நெருங்கிவிட்டேன் என்று பயந்தார். அல்லாஹ்வுடைய கூட்டம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது, அத்தனையும் இந்த மார்க்கத்திற்காக நான் கொடுத்து விடட்டா, என்ன சொத்தை தந்துடுறேங்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வேண்டாம், எனக்கு ஒரே பிள்ளை இருக்குன்னு சொன்னாரு, எல்லா சொத்தையும் கொடுக்கிறாரு, கொடுக்க கூடாது என்று சொன்னார். மார்க்கத்துக்கு எதிரானது. மறுபடியும் சொல்றாரு, பாதி கொடுக்கிறவா? எப்படிப்பட்ட கேள்வி என்று பாருங்கள். பாதியை கொடுக்கிறவான்னு கேட்கிறாரு. அதையும் அல்லாஹ்வுடைய தடுத்தாங்க. 2/3 தந்துடவா? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். இறுதியாக ஒரு கெஞ்சல், அல்லாஹ்வுடைய தூதரே, 1/3 நான் தருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதுவே அதிகம் தான், இதை கொடுத்துக்க, இதுவே அதிகம். உனது பிள்ளைகளை பிறரிடத்திலே கையேற்றக்கூடிய நிலையிலே விட்டுவிட்டு செல்வதை விட தன்னிறைவோடு விட்டுவிட்டு செல்வதுதான் உங்களுக்கு சிறந்தது. எல்லாத்தையும் நீங்கள் மார்க்கத்துக்காக கொடுத்தீங்கன்னா குழந்தையோட நிலை என்ன, அதை யோசிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். உலகத்தில் இந்த மாதிரியான மார்க்கத்தை பார்க்க முடியுமா? கடவுளுக்காக அத்தனையும் அர்ப்பணித்தால், வாரி வணங்கினால், வரவேற்கக்கூடிய மார்க்கங்களுக்கு மத்தியிலே, மதங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது? அளவா
குடும்பத்துக்கு எடுத்து வை என்று சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனா அந்த நபித்தோழருடைய எண்ண ஓட்டம் என்ன? எல்லாத்தையும் தர்மம் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்முடைய நிலை என்ன? கோடியோடைய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய இன்றைய முஸ்லிம்கள் சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்கிறாங்களா? இல்ல. தான தர்மம் பண்ணக்கூடியவர்களாக காட்சி அளிக்கிறார்களா? இல்ல. ஆனா இந்த நபித்தோழர் எல்லா சொத்தையும் இந்த மார்க்கத்திற்காக குடும்பத்திற்கு முன்வரக்கூடியவராக சிறப்புக்குரிய நபித்தோழராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதரவங்க அவருக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க. அந்த இடத்துல, இறைவா இவருடைய நோயை குணப்படுத்தி இவருக்கு நீண்ட ஆயுள கூட என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பின்பாக அபூபக்கர் சித்திகளின் ஆட்சி காலம் அதிலே உயிரோடு இருந்தார். அதற்கு பின்பாக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் அதிலே உமர் ரலியல்லாஹு பக்கபலமாக இருந்தார். பல்வேறு யுத்த களங்களிலே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே பல்வேறு யுத்த களங்களிலே தலைமை ஏற்று யுத்தம் நடத்தக்கூடிய மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாகவும் இந்த நபித்தோழர் இருந்திருக்கார் என்கிற செய்தியை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 88 வயது மரணிக்கும் பொழுது கடைசி கட்ட நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறாங்க. தன் மகனை அழைக்கிறாங்க. மகனை அழைத்து சொன்னாங்க, ஒரு பெட்டியை காட்டி சொன்னார்கள், இந்த பெட்டியிலே ஒரு கம்பளி இருக்கிறது, ஒரு போர்வை இருக்கிறது, எடுத்துட்டு வாங்க. மகன் எடுத்து கொடுக்கிறார். எதுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? இந்த போர்வையினால் என்னை நீங்கள் கபடிட வேண்டும், நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் இந்த போர்வையில்தான் நீங்கள் என்னை அடக்கம் செய்ய வேண்டும், கபடிட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த போர்வையை நான் உடுத்திதான் பதிலுடைய யுத்த களங்களில் நான் கலந்து கொண்டேன் சொல்றார். மக தேம்பி தேம்பி அழுகிறாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்ப சொன்னார், அழாத. எதுக்கு அழுகிற நீ? உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவின் மூலமாக சொர்க்கவாதி என்று நான் நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறேன். மறுமையிலே இறைவன் எனக்கு மிகச்சிறந்த இடத்தை தர இருக்கிறான், நீ அழாதே என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவராக சாதி இப்னு அபீ வக்காஸ் இருந்தாங்க என்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். என்றால் எப்படிப்பட்ட முன்மாறி மிக்க ஒரு நபித்தோழராக இருந்திருக்கிறார் பாருங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கத்திற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை முழுவதும் தர தயாராக இருந்து பல்வேறு யுத்த களங்களிலே மார்க்கத்திற்காக வலு சேர்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நபித்தோழராக இந்த நபித்தோழர் இருந்திருக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் ஆட்சி புரிவானாக. வாஹிருதானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.